ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், சுபதினம். சிவன் சார் யோக சபை அந்த கோவில் கும்பாபிஷேகம் கடந்த 2ஆம் தேதி பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விமர்சையாக நடந்தேறியது. அதை பற்றிய ஒரு சிறிய பதிவு இது. அது தொடர்பாக நடந்த சில அதிசயங்கள், சில விஷயங்களை உங்களோடு இதில் பகிர்ந்துக்கிறேன். இதில் ஒரே ஒரு சமாச்சாரம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அந்த சிவன்சார் யோக சபை, பஞ்சலோக சிவன்சார் மகா பெரிவா அந்த பூஜா மண்டபத்தில் அமர்ந்திருந்ததும், அந்த பான சிவன்சார் மூலவரும் அந்த இருந்த அந்த ஹாலில் நிறைய யங்ஸ்டர்ஸ் உட்காந்து ஜபம் பண்ணியிருந்தாங்க. நான் இங்கே போன போது அதில் சிலர் எழுந்து என்னை பார்த்துட்டு, சார் நீங்கள் நித்திய பூஜை பண்ணிட்டு ஒரு பதிவு வீடியோ போடுவீங்களே, அதில் ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதா யோகினே அந்த ஸ்லோகம் சொல்லுவீங்களே, அதை தான் சார் நாங்கள் மனப்பாடம் பண்ணி இங்கே சார் முன்னாடி உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணுறோன்னு சொன்னாங்க. உணர்ச்சி வசப்பட்டேன். அந்த பாக்கியத்தை சார் எனக்கும் அருளி இருக்கிறார் என்று நினைத்து. ஸோ போன பதிவில் அந்த ஜீவன் முக்தி மகானந்த அந்த ஸ்லோகத்தோடைய மீனிங் கேட்டிருந்தாங்க. அதை நான் இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு இன்னும் சிலர் அதில் தமிழில் அதோட அர்த்தம் சொல்லணும்னு சொன்னாங்க. இந்த பதிவுடைய முடிவில் அந்த தமிழ் அர்த்தத்தையும் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த கும்பாபிஷேக வைபவம் 30ஆம் தேதி ஜனவரியே ஆரம்பித்து 2ஆம் தேதி வரை நடந்தது. 2 குண்டங்கள் தான். என்னாக்க ஒரு பிள்ளையார் சன்னதி, அப்புறம் சிவன் சார் சன்னதி. அதுதான் இதில் மிரக்கள். இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த பிள்ளையார் குண்டத்தில் பிள்ளையாரே அமர்ந்தார். பாருங்க, அந்த ஜுவாலைக்கு நடுவில் தும்பிக்கையோடு எப்படி அந்த பிள்ளையார் தெரிகிறார் பாருங்கள். ஸோ பிள்ளையார் சுழி போடுறதுன்னு சொல்லுவோம். பிள்ளையாரே அந்த குண்டத்தில் சுழி போட்டார் என்றால் அது சாருக்காக என்பது மிகையாகாது. வாசல் அலங்காரங்களே பிரமிக்க வைக்கும் வகையில் அந்த வாழை மரங்களால் ரொம்ப பிரில்லண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு நாள் காலை நிகழ்ச்சிகள் கோ பூஜையுடனும் அஸ்த பூஜையுடனும் தொடங்கின. அப்பார்ட் ஃப்ரம் வைதிக காரியங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இன்னும் சில பூஜைகள் நடைபெற்றன. அதாவது வயது முதிர்ந்த தம்பதிமார்கள் ஒரு 5-6-7 பேர், பிளஸ் சுஹாசினிஸ் அதாவது சுமங்கலிகள், அப்புறம் கன்யா பெண்கள், வடுக்கள்னா என்ன, பிரம்மச்சாரி பசங்க, இவங்க எல்லாரையும் உட்காத்தி வச்சு அவங்களுக்கும் பூஜை நடைபெற்றது. அந்த பூஜை செய்து முடித்து அவங்களுக்கெல்லாம் பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் சுமங்கலிமார்கள் எல்லாம் அந்த இடுப்பு வஸ்திரத்தை காமிச்சு அவங்க கிட்டேருந்து பிரசாத பூக்கள் வாங்கி கொண்டார்கள். ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். எஸ்பெஷலி அந்த சின்ன பசங்க, அந்த பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஜாலியாக இருந்து அவங்க பெரியவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறோமேங்கிறது அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்னொன்று உணர்ச்சி வசப்பட்டதுன்னு சொன்னாக்க, நான் போன வாரமே சொன்னேன், பாலாலயத்தில் பான மூலவரும் அந்த பஞ்சலோக உற்சவரும் இருந்தார்கள். அவர்களை இங்கே யோக சபைக்கு கொண்டு வரும் நிகழ்வு நடைபெற்றது. அது அந்த நான் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய வெயிட். அந்த விக்கிரகத்தை சிவன் சாருடைய வாலண்டியர்ஸ் எல்லாருமே போலோ சிவன் சாருக்கு ஜெய் அப்படின்னு எடுத்துன்னு உட்காத்தி வைத்த பொழுது சுற்றி இருந்த நாங்கள் எல்லோரும், ஆண்கள் பெண்கள், ஜாடாக கண்ணீர் விட்டு அழுதோம் என்றால் அது மிகையாகாது. அதே மாதிரி தான் அந்த பானம் மூலவரையும் கொண்டு அங்கு வைத்து அவருக்கும் அந்த யந்திர பிரதிஷ்டை நடந்த போது அங்கிருந்த சிவன்சார் பக்தர்கள் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் கண்ணீர் விட்டார்கள். அது நிச்சயமாக ஆனந்த கண்ணீர் தான். அது எப்படின்னாக்க, இது பெண் பெற்றவர்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பெண்ணுக்கு வயசு வந்த போது அவளுக்கு வரம் பார்ப்பதற்காக நிறைய பசங்களை பார்த்து, அது பெண்களுக்கு பிடிக்கணும், அந்த பசங்க நல்லா இருக்கணும், அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும், இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு சீர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை அடித்து கச்சேரிலாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி கெட்டி மேளத்தோட அந்த பெண் கழுத்தில் தாலி ஏறியவுடன் ஏன் அழறோம்? அப்படித்தான் அன்று சிவன் சார் விக்கிரகமும் மூலவரும்
யோக சபைக்குள் வந்த பொழுது அங்கிருந்த சிவன் சார் பக்தர்கள் அனைவரும் ஆனந்த கண்ணீர் விட்டோம் என்றால் அது மிகையாகாது. அந்த குண்டங்கள்லாம் கொண்டு போய் வச்சுதானே அபிஷேகம் பண்றோம். அந்த குண்டங்கள்லாம் நங்கநல்லூர்ல இருக்க அர்த்தநாரீஸ்வரர் கோவில் குளத்திலிருந்து பூஜை செய்யப்பட்டு அங்கிருந்து கொண்டு வந்தது. அது பக்தர்கள் கையிலையும் கொடுத்தாங்க. அது எனக்கும் ஒரு குண்டம் கொடுத்து அந்த பாக்கியமும் எனக்கு கிடைத்தது. அதே போல அந்த குண்டங்களை மேல கொண்டு போய் அந்த கும்பாபிஷேகத்தை வைக்கக்கூடிய அந்த பாக்கியமும் எங்களை போல இருக்கிற பக்தர்களுக்கு கிடைத்தது. அது சார் கொடுத்த வரம். இப்போ என்னன்னா, அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை பத்தி ஒரு தகவல். அதாவது மகா பெரிவா சொன்னாரா, அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இப்ப இருக்கிற கோவிலுக்கு பின்பக்கம் ஏற்கனவே ஒரு குளம் இருந்திருக்கு. அந்த குளத்துக்கு நடுவில் இருக்கிற கல்லுல ரொம்ப நாளா ஒரு அம்மா துணி துவச்சுட்டே இருந்தாலாம். மகா பெரிவா சொன்னாரா, அது துணி துவக்கிற கல்லா என்னன்னு கொஞ்சம் பாருங்கடான்னு. அது பார்த்தா அது துணி துவக்கிற கல்லுல அது ஒரு சிவலிங்கம். ஸோ மகா பெரிவாவுடைய அருளால் அந்த சிவலிங்கம் அந்த அர்த்தநாரீஸ்வராக அங்கே கான்சென்ட்ரேட் செய்யப்பட்டு இன்றும் அந்த கோவில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது நங்கநல்லூர். அந்த குளக்கரையில் இருந்து தான் அந்த கும்ப ஊர்வலம் வந்தது. சுமங்கலி வாலண்டியர்ஸ் எல்லாரும் சாருக்கு அந்த சீர் எடுத்துன்னு வந்த காட்சியும் பார்க்கத்தக்கது. அண்ட் அந்த கும்பாபிஷேக நிகழ்வு ஆம்பூர் சுவாமிகள்னு காஞ்சி சங்கர மடத்தை சேர்ந்தவர் ரொம்பவும் அழகாக செய்தார். திருவனந்தபுரம் ராமகிருஷ்ண சாஸ்திரிகள் தலைமையில் சிவராமன் அவர்களும் நியூஜெர்சி சூரிய அவர்களும் முன்னிலை வகித்தார்கள். முதல்ல பிள்ளையார் கும்பம், அதுக்கப்புறம் உச்சியில இருக்கிற சிவன் சாருடைய உச்சி கோபுரத்தில் இருக்கிற ஒரு கும்பம், அப்புறம் சிவன் சார் சன்னதிக்கு மேலே இருந்த 5 கும்பங்கள் எல்லாத்துக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு பிறகு சிவன் சார் அவருடைய மூலவருக்கு பிரமாதமான ஒரு அபிஷேகம் நடைபெற்றது. அது எல்லோரும் கண்டு பரவசப்பட்டோம் என்றால் அது மிகையாகாது. ஏன்னா சிவன் சார் நங்கநல்லூர் யோக சபையில போய் உட்கார போறார்னு எப்போ உட்கார போறார் நாங்கள்லாம் எதிர்பார்த்திருந்த அந்த நிகழ்வு அது நடைபெற்ற போது நாங்கள் அனைவரும் பரவசப்பட்டோம் என்றால் அது மிகையே அல்ல. கும்பாபிஷேகம் நடைபெற்றவுடன் வானத்தில் கருடன் பறந்தது என்பதும் பக்தி பூர்வமான விஷயம். உயர் திரு சுதா சேஷியன் அவர்களுடைய குரல் இந்த கும்பாபிஷேகம் முழுவதும் ஒலித்தது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகும். சிவன் சார் போய் அங்க குடிகொண்டாச்சு. என்ன கிரௌட் அப்பா! எல்லாரும் அப்படியே ரொம்ப டிசிப்ளின்டா கியூல நின்று உள்ள சாரை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதமும் வாங்கி சென்றார்கள். அதுக்கப்புறம் சாயங்காலம் கோலாட்டத்தோடு சிவன் சாருடைய புறப்பாடு நடந்து ராத்திரி 12 மணிக்கு அந்த புறப்பாடு முடிந்தது. ஊர்வலம் பிரமாதம். அந்த நங்கநல்லூர்ல சார் ஏன் போய் உட்கார்ந்தார் அப்படியே ஃபால் பிளேசஸ், அது அப்கோர்ஸ் அந்த வாசு அவர்கள் அந்த குடும்பத்தினர் வெறும் மிடில் கிளாஸ் தான், அவெல்லாம் ரொம்ப ரிச் கிடையாது. ஒரு 3.5 கோடி ரூபாய் ஒருத்தர் 2500 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் சாருக்காக அவ ஃப்ரீயா கொடுத்தார். அந்த பக்திக்கு உட்பட்டு தான் சார் அங்க போய் உட்கார்ந்தார் நிச்சயமாக. இன்னொன்று என்னன்னா, அப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு 5-6 நாள் லிட்டரலி 12 to 13 hours அங்கே யோக சபையும் அதனால் அந்த நங்கநல்லூர்லேயும் வி ஸ்பெண்ட் டைம். நாங்கள் எல்லாரும் கைண்ட் ஆஃப் டெவலப்ட் அ ஃபேசினேஷன் ஃபார் நங்கநல்லூர் என்றால் அது மிகையாகவே ஆகாது. அதுவும் மகா பெரிவா அந்த காலத்தில் ராஜராஜேஸ்வரி கோவில் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு சொன்னாரா, நீங்கள் வேணா பாருங்க இந்த நங்கநல்லூர் மற்றொரு காஞ்சிபுரம் ஆகும் சொன்னாராம். அதை நாங்கள் நிச்சயமாக அங்கே உணர்ந்தோம். என்ன ஒரு 10 அடிக்கு ஒரு கோவில், பிரமாதமான கோவில். அண்ட் அங்கே பக்தர்கள்லாம் எவ்வளோ நன்னா ஒத்துழைத்தார்கள். இன்ஃபேக்ட் அந்த யோக சபையில் எதிர்த்தா மாதிரி பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு தொந்தரவுன்னு பார்த்தா நிச்சயமாக தொந்தரவு தான். 6-7 நாட்களாக அவங்களுடைய டே டு டே லைஃபை பாதித்திருக்கும். அந்த பாதிப்பை நல்ல பாதிப்பு, பக்தியான பாதிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த முயற்சியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்றால் அது மிகை ஆகவே ஆகாது. அது நங்கநல்லூர் வாசிகளுக்கு ஒரு பெரிய வரமாக சார் அங்கே போய் உட்கார்ந்துருக்கார். அது ஒன்று. இன்னொன்று நான் தமாஷா சொன்னேன்,
நிறைய பேர் வந்து சிவராமன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பினாங்க, துபாயிலேருந்து வந்தவர்களாம். அப்போது வந்து அதில் ஒரு பையன் சொன்னால், கும்பாபிஷேகத்து அன்றைக்கி சாயங்காலம் அந்த ஒரு பையன் வந்து சொன்னால், மாமா எங்கள் வீட்டில் எல்லாருமே முன்னாடி வந்துட்டாங்க, எனக்கு வந்து லீவ் கிடைக்கல, இன்றைக்கி மார்னிங் தான் நான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி நேராக எங்கள் யோக சபைக்கு வந்து சாரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பி நேராக ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னான். சார் அதை கூட ஞாபகம் வச்சுட்டு இருக்கார். ஏன்னா யோக சபை இஸ் வெரி ப்ராக்சிமேட் டு சென்னை ஏர்போர்ட். இதில் இன்னொரு முக்கியமான தகவல், இது வந்து முதல்ல சொல்லலாமா வேண்டாமான்னு இருந்தது. அப்புறம் சிவராமன் சொல்லுங்கன்னு சொன்னார். என்ன சொல்லணுமோ அந்த தகவலை வந்து இந்த கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு சொல்வதற்காக வைத்திருக்கிறேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த பான மூலவருடைய அந்த ஃபோட்டோ. அவர் வந்து நல்ல பிளாக் கலரில் தான் இருக்கிறார். ஆனால் அதை வடித்தவுடன் அந்த நிறம், அதுக்கு மேலே இந்த பிளாக் வந்து பாலிஷ் கொடுத்தோன்னு அந்த ஸ்தபதி சொன்னார். ஏன்னா அந்த ஒரிஜினலாக அந்த வந்த வடிவம் பார்த்தா எல்லாரும் பக்தி பரவசம் அடைந்து அதனால் திருஷ்டி வரும்னு சொன்னாங்களாம். ஏன்னா இப்ப பாருங்க, சார் நேரம் உட்கார்ந்துருக்கார், நிச்சயமா அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கார் சார். அந்த பானத்துக்குள்ள சார் இருக்கிறார். சன்னதிக்கு மேல சிவராமன் அவர்கள் ரொம்ப அழகான வாக்கியங்களை அங்க வடித்திருக்கிறார். சுவாமிகள் சொன்ன வார்த்தைகள் அவை, அது நிச்சயமாக உணர்ந்து சொல்லப்பட்டது. அந்த பானத்திற்குள் சிவன் ரூபமாக சாரும், சார் ரூபமாக சிவனும் இருக்கிறார்கள் என்பது முற்றிலும் உண்மை. இப்போ அந்த ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே இல்லையா, அதோடைய தமிழ் அர்த்தத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே மகாஸ்வாமி கனிஷ்டாய சிவாரியாய நமோஸ்துதே. தன் வாழ்க்கை முறைக்கு ஆனந்த விடுதலை கொடுத்து நமது வாழ்க்கைக்கு நிஜ சாட்சியாக விளங்கும் காஞ்சி மகா பெரிவாவின் இளைய சகோதரரான பரமசிவஸ்வரூபியே, உம்மை ஆழ்ந்த பக்தியில் நமஸ்கரிக்கிறோம். 30ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கும்பாபிஷேகத்தை கூட்டி பக்கத்தில் இருக்கிற கணேஷ் மண்டலியில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் விமரிசையாக நடைபெற்றது. லால்குடி ஜிஜேஆர் ஜெயராமன் விஜயலட்சுமி அவர்களுடைய வயலின் டியோவில் ஆரம்பித்து பிரமாதமாக எல்லாம் நடைபெற்றது. அதை பற்றிய தகவல்கள் அடுத்த பதிவில் சொல்றேன். சாட்சரணம் மகாபெரிவா துணை.